Welcome students. Numerical on variation of G due to rotation of earth. First நம்ம G பார்ப்போம். Gravitation acceleration on earth surface which is equal to 9.8 meter per second square. நம்ம 10 ன்னு வச்சுக்கலாம் calculation purpose தப்பு இல்லை. ஸோ G dash என்ன ஆகுது? G dash வேரி Gலேருந்து G dash வேரி ஆகும். G dash எப்போதுமே வேரி ஆகும் பிகாஸ் ஆஃப் சம் ஃபேக்டர், தட் இஸ் எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேலே ஒரு மாசை வச்சாலும் சரி, அதோட சர்ஃபேஸுக்கு கீழே அட் எ டெப்த் டியில் வச்சாலும் சரி, ரொட்டேஷன் எர்த்து ரொட்டேஷன் ஆகும்போது இந்த G வந்து வேரி ஆகும். ஸோ அதுதான் G dash, தட் இஸ் வேரியேஷன் in G due to the factor, due to this set factor. ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது வந்து ரொட்டேஷ்னல்ங்கிற போது எர்த் இப்படி இருக்கும், இது வந்து கிராவிடேஷன், இது வந்து ஈக்குவேட்டர் பிளேன், இது ஈக்குவேட்டர்னு வச்சுக்கலாம். இது வந்து இந்த இடத்துல ஜென்ரல் பாயிண்டில் நம்ம மாஸ் வைக்கிறோம், சென்டர் ஆஃப் த எர்த்து ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா திஸ் இஸ் த ஆல்டிடியூட். phi is equal to altitude of mass m. So இங்கே m mass வைக்கிறோம். So this is this angle, that is, say this is POE is equal to altitude. Angle POE is equal, இது general pointல. Suppose இதுக்கு ஒரு centrifugal force இப்படி mr omega ஸ்கொயர், இது ஒரு சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸு, இது வந்து mg. இதோட ரிசல்டன்ட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? mg is equal to under root இதோட ஸ்கொயர் mg ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் mr omega ஸ்கொயர் ப்ளஸ் 2 into mg into mr omega ஸ்கொயர். இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்? ஸோ இது வந்து r, இது வந்து பையாக இருக்கிற போது இதுவும் ஃபையாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் 180 minus 5 into cos 180 minus 5. ஸோ எல்லாத்துலேயும் எம்ஐஎம்ஐ கேன்சல் பண்ணிட்டோம்னா, ஸோ தென் வில் கெட் திஸ் வெக்டர் லைக் திஸ். G is equal to இதோட மேக்னிடியூட் எடுத்தோம்னா எம்ஐ கேன்சல் பண்ணிடலாம், இதோட ஸ்கொயர். ஸோ எம்ஐ எடுத்துகிட்டு இதோட ஸ்கொயர் எடுத்துகிட்டு இது மேக்னிடியூட் இது எப்படி வரும்னா, இது இந்த போர்ஷன் வந்து கேன்சல் ஆகிடும், பிகாஸ் திஸ் வில் பிகம் ஒமேகா பவர் 4 கேன்சல் ஆகிடும். cos 180 minus 5 is equal to minus cos theta. This will become G square in magnitude. G square minus 1 cos 180 cos of 5 into 2 m தான் கேன்சல் ஆகிடுது, 2 G r omega square. Simply then we can simply write G dash due to rotation is equal to G minus r omega square cos 5. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம், இதோட ரிசல்ட் இதுதான். ஸோ இதோட ரிசல்ட்டை நம்ம சிம்பிளி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதர்வைஸ் உங்களால் 4-5 ப்ராப்ளம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ we can write G dash is equal to G minus r omega square cos 5, where r is equal to r cos 5. அந்த டெரிவேஷன் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த ரிசல்ட் தான் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஜென்ரல் பாயிண்ட் பியில். ஓகே, வேர் r is equal to cos r, we can write G dash is equal to G minus r க்கு பதில் r cos 5 போட்டோம்னா r into omega square into cos square 5. இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு தான் நமக்கு தேவை, டெரிவேஷன் தேவையில்லை, போர்டுலேயும் வராது, இது காம்படிஷன்லேயும் வராது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம வர வச்சுட்டோம். சிம்பிளி ஃபார்முலா எழுதுனா என்ன பண்ணணும், இங்கே G dash போட்டல இங்கே G போடணும். இந்த ஃபார்முலா இந்த சென்ட்ரிபியூட்டல் பொருட்களை
r omega square cos r omega square. ஸோ அதை மட்டும் எடுத்து எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஒமேகா ஸ்கொயர் எடுத்துகிட்டு ஆருக்கு பதில் ஆர் காஸ் தீட்டா போட்டு இங்கே ஒரு காஸ் ஃபை போட்டோம்னா திஸ் பிகம் ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஃபை ஆரோட வேல்யூ போட்டோம்னா ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஃபை. ஸோ இப்படி நம்ம இந்த ரிசல்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நவ் body is weighed by a spring balance to be 100 Newton. So 100 Newton weight of the body is weighed is equal to 1000 Newton, which is equal to 1000 Newton at the North Pole. North Pole என்ன வரும்? North Pole. North Pole சர்க்கிள் இப்படி இருக்குது, இது ஈக்குவேட்டர் இருக்குது. ஸோ பாயிண்ட் மாஸ் இங்கே இருக்குது. ஸோ திஸ் வில் பி எம்ஆர் ஆர் square omega square r omega square. So this will be ஏன்னா towards the center தான் mg வரும், இங்கே இருந்தால் towards the center, இங்கேருந்து towards the center வரும் ஜென்ரல் பாயிண்டில். ஸோ இதோட ரிசல்டன்ட் எடுத்துட்டோம்னா அட் நார்த் போல் வாட் இஸ் 5, இங்கே வந்து 5 இருந்தது. ஆங்கிள் பிட்வீன் லைன் ஜாயினிங் த மேன் அண்ட் த சென்டர் ஆஃப் எர்த் வித் ஈக்குவேட்டர் பிளான் விச் இஸ் equal to 5 is equal to 90 degree. So at north pole, north pole என்ன, it is north pole nothing but equator, sorry pole, polar, this is equator at north pole. Okay, it means 5 is equal to 90 degree. What is g dash? G dash is equal to g minus r omega square cos 90 அதோட square. Cos 90 வந்து 0, so in the it becomes 0. So g dash is equal to g. What is g? G is equal to gravitational acceleration on earth. So at north pole, at north pole, g dash is equal to g. Nothing but we can take it as a north pole. North pole it is polar axis, at polar axis. எப்படி வச்சுக்கலாம். So okay, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். It means what? Weight of the body at north pole, weight of the body at north pole, weight என்ன வருது? Weight of the body is equal to mass into gravitational acceleration. At north pole this is equal to g. R is equal to, it weighs 1000 Newton. The problem பேலன்ஸை வெயிட் பண்ணுற போது 1000 நியூட்டன் வருது அட் நார்த் போல். ஸோ நார்த் போலில் இந்த ஸ்டோரி. இட் மீன்ஸ் வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு இங்கே ஜி டேஷ் போடலாம். ஜி டேஷ் இஸ் நத்திங் பட் ஜி, எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 1000 நியூட்டன். இட் மீன்ஸ் இட் இஸ் இட்ஸ் ரியல் வெயிட். மாஸ் இன்ட்டு gravitational acceleration and the earth is nothing but its real weight. So at pole g dash is equal to g, so weight is equal to m into g is equal to true weight. Okay, north pole, how much will it weigh at the equator? Equator என்ன மறுபடியும் பார்க்கணும். this is equator. ஸோ இந்த இடத்துல அந்த மேன் மறுபடியும் இங்கே இருக்கிறவங்க இங்கே வைக்கிறோம். ஸோ இது சென்டர், இது லைன் ஜாயினிங் சென்டர், எம்ஜி இந்த பக்கம் ஆக்ட் பண்ணோம். அண்ட் இந்த லைனுக்கும் இந்த ஈக்குவேட்டர் லைனுக்கும் உள்ள ஆங்கிள் 5 is equal to 0. It means at equator, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் at pole g is equal to g dash north pole, and at equator g dash is equal to g and g dash is equal to at north pole. This is 90 degrees, this will be 90 degrees, g minus r square in the portion cos 0 is equal to 1 r omega square. So this will be maximum at pole, this will be minimum at equator. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். at equator latitude is equal, latitude, it is latitude. Latitude means the line joining the mass with the center and with this pole, this angle. முன்னாடி இது 90 இருந்து இப்போ 0 ஆயிடுச்சு. y is equal to 0. Therefore g dash is equal to, what is g dash? G dash is equal to g minus r g minus r omega, g minus r omega square cos of 0 அதோட
square, cos of 0 is equal to 1. So g dash is equal to g minus r omega square. So at second part, this second part, how much the weight at equator? At equator, g dash is equal to g minus r omega square. So இதிலிருந்து நம்ம ஒமேகாவை கண்டுபிடிச்சிடலாம். What is omega? So what is omega? G dash என்ன வருது? G dash is equal to g. G is equal to gravitational acceleration due to earth 9.8 into minus r, radius of the earth. Radius of the earth is equal to 6,400 kilometer multiplied by 10 to the power 3 meter ஆயிடும். So g is equal to into r க்கு பதில் radius of earth 6,400 into 10 to the power 3 into omega என்ன வரும்? See, already நம்ம பார்த்துருக்கோம். Omega angular velocity is equal to angular rotation, angular displacement by time. Linear velocity is equal to linear displacement by time. Angular displacement. So earth, account for earth rotation. Earth rotation எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? 24 hours. 24 hours, it means time is equal to 24 hours into rotation அப்போ எத்தனை angular displacement? 2 pi. 360 rotationலேயே 2 pi. ஸோ இதை வந்து ஹவர்ஸில் இருக்குது, நம்ம மினிட்ஸில் மாற்றணும். 60 minutes into 60 minutes into 60 secondsல வருது. ஸோ we can write this is equal to g is equal to 9.8 minus 6,400 into 10 to the power 3 into ஒமேகாவோட ஸ்கொயர். ஒமேகா வந்து இது ஒமேகா ஸ்கொயர் என்ன வரும்? 2 pi divided by 24 into 60 into 60, 360. This will be radian, angular displacement radian. This is in second. Alright. So நம்ம g dash கண்டுபிடிச்சிட்டோம். So g dash and calculation it comes out to be, this comes out to be, g dash comes out to be 9.766 gravitation acceleration, அதனால meter per second square வந்துடுது. ஸோ அவன் என்ன கேட்குறான்? how much he will weigh at the equatorial, இந்த இடத்துல. this is phi is equal to 0, this is equatorial. ஸோ equatorial எவ்வளோ வெயிட் இருக்க முடியும்? ஸோ equatorial g is equal to this much, not 9.8. இங்கே 9.8 இருக்குது, at the surface குறைஞ்சிருக்குது. இங்கே வந்து 9.8, இங்கே வந்து 9.776. ஸோ நம்ம வெயிட் படிக்கலாம். ஸோ ஹியர் த வெயிட் ஆஃப் த மேன் அட் ஈக்வட்டோரியல் is equal to his mass. Mass will never change. இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் mass will never change, but only thing g dash it will come. Okay, நமக்கு mass இப்போ எப்படி கண்டுபிடிக்கும்? What is mass? See, from this equation, mass என்ன வருது? Mass is equal to 1000 divided by g. Mass is equal to 1000 divided by g into g dash. That is weight of the person in the equator. This is weight of the person, normal weight of the person, that is weight of the at pole. So இங்கே இந்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். What is m? M is equal to m சேஞ்ச் ஆகாது. ஸோ m only g சேஞ்ச் ஆகும். அதனால் இது வந்து at pole, இது வந்து at equator. So m is equal to 1000 divided by g. So now we can find out the weight of the person at equator is equal to 1000 divided by g. G is equal to 9.8. G dash value na, g dash value 9 into 9.766 is equal to 1000 into. This is 9.76, this is 9.8. So this value will come 0.997 is equal to 997 weight. Weight என்னது? Mass into gravitation acceleration யூனிட்டில் எந்த வெயிட்டாக இருந்தாலும் சரி, வெயிட்டட் போலார் வெயிட்டட் ஈக்குவேட்டாக இருந்தாலும் மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட், விச் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ. ஸோ த வெயிட் ஆஃப் த, ஸோ திஸ் ஹவு மச் will he weigh at the equator? So his weight at the equator is equal to this. So
வெயிட் இதுலேருந்து என்ன தெரியுது, m into g dash is equal to 997 Newton, m into g which is equal to m into g is equal to weight at equator, weight at pole is equal to m into g is nothing but g m into 9.7 which comes out to be 1000 Newton. இதில் நம்ம மாசையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். what is asking how much weight he will weigh in at the equator. ஸோ போலில் வந்து ஒரு வெயிட்டு 1000 நியூட்டன் இருக்குது, அட் ஈக்குவேட்டரில் எவ்வளோ இருக்கும் 997. ஸோ இந்த வேரியேஷன் எதனால அது வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷன் ஆக்சலரேஷன், அங்கே கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் டியூ டு அட் த எர்த் சர்ஃபேஸ். இங்கே கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் வேரிஸ், தட் இஸ் ஜி டேஷ் வேரிஸ், பட் மாஸ் நெவர் வேரிஸ். At what rate should earth rotate so that the apparent weight g at equator becomes 0. See, apparent weight apparent is equal to mass into g dash. ஏன்னா எர்த் ரொட்டேட் ஆகுது, எர்த் ரொட்டேட் ஆகிறப்பதால g வேரி ஆகும். இப்போ W ஆக்சுவல் என்ன வரும், W actual is equal to W actual is equal to m into g, where g is the gravitational acceleration in the earth surface, where g dash is the acceleration changes due to rotation of the earth. ஆக்சுவல் வெயிட்டை கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், the change in the gravitation acceleration is equal to g minus r omega square cos square phi. So the apparent weight g at equator becomes 0 at equator, the equator latitude is equal to 0 at equator, and at pole latitude is equal to 90 degree, phi is equal to 90 degree. So நம்ம ஈக்குவேட்டர் தான் பார்க்குறோம். ஈக்குவேட்டரில் 0, காஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1, 1ஓட ஸ்கொயர் வந்து 1. தேர்ஃபோர் ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. த அப்பரண்ட் வெயிட் என்ன, அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி டேஷ் becomes 0. அப்பரண்ட் வெயிட் என்ன வருது, m into g dash is the apparent weight into m into g minus r omega square is equal to 0. Apparent weight அதோட expression இது. It means what we can say, that means in the m cancel பண்ணால் this is becoming equal to 0, that is this is equal to 0 now, that is this is equal to 0, g dash is equal to 0, that implies g minus r omega square is equal to 0. G minus r omega square, r omega square is equal to omega அங்கே கொண்டு போனோம்னா g by r, omega is equal to under root g by r, where g is equal to gravitational acceleration in the earth surface, r is equal to radius of the surface, which is equal to under root g is equal to 9.8 meter per second. This is equal to 6400 into 10 to the power 3 meter. So இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? So what is this? Omega. What is omega? என்ன கேட்டால் the apparent weight equal to 0. What will be the length of the weight? ஏன்னா நமக்கு தெரியும் டைம் பீரியட். அவன் என்ன கேட்குறான், what will be the length of the day? length of the day time period. Time period already omega is equal to angular displacement by time. Angular displacement or full rotation 2 pi divided by time period, or is asking time period. How much time this will rotate, how much time it takes to rotate one full length. So time period is equal to 2 pi by omega. So first omega கண்டுபிடிப்போம். 9.8, this நம்ம இப்போ இது எப்படி எழுதலாம், 98 into 10 to the power minus 1 divided by 64 into 10 to the power 10 to the power 5
under root is equal to 98 by 61 divide பண்ணோம்னா it comes out to be 1.537 under root into 10 to the power minus 6 r. Omega is equal to 1.53 square root எடுத்தோம்னா it comes out to be 1.237 is the square root எடுத்தோம்னா இது square root எடுத்தோம்னா into minus 6 becomes minus 3. So this is radian per second. Radian per second. So omega. So time period. So time period is equal to 2 into 3.14 divided by omega. Omega is equal to 1.237 into 10 to the power minus 3. That becomes 8 to 6.28 into 10 to the power 3 divided by 1.237. That becomes 5 divided by 5.0767 into 10 to the power 3. At the time period, it will come in seconds. It's equal to 5076.7 12367 seconds. So T is equal to 50767 divided by 60. கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கலாம் பார்த்துங்க. T is equal to which is comes out to be 84.67. 84.6 should be at 1 minute. So T is equal to 84.61 minute. இதுலேருந்து என்ன கேள்வியே கேட்டிருக்காங்க. ஸோ ரொட்டேட் ஆகுது, அப்பேரண்ட் வெயிட் பிகம் 0. அப்பேரண்ட் வெயிட் பிகம் 0னா mg dash is equal to 0. mg dash ரெண்டே கேன்சல் பண்ணோம், g dash is equal to இவ்வளோ வருது. g is equal to r minus omega square. அதுலேருந்து ஒமேகாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒமேகா கண்டுபிடிச்சிட்டு டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறோம். is equal to 84.61 minute. It means what will be the length of the day? So it will take 84.61 minute to have one revolution of 2 pi with a time period of 84.61 minute if the apparent weight at the equator becomes 0. Determine the speed at which the earth would have to rotate on its axis so that the person on the equator, so person on the equator would weigh 3/5 as much as the present one. It means the weight of the person at the equator is equal to weight of the person normal, well, into 3/5. That is weight equatorல இங்கே அவனோட வெயிட் வந்து ஈக்குவேட்டரில், நார்மல் வெயிட்டு இங்கே. பிகாஸ் ஏன் இங்கே சொன்னோன்னா ஏர் g dash is equal to g, therefore weight is equal to mg. இங்கே வெயிட் என்ன வருது, m into g dash. So that first நமக்கு தெரியும் g dash is equal to g minus r omega square cos phi, and mg என்ன வருது, weight of the person. Questions have to rotate so that இதுதான் கிட்டத்தட்ட question. So that weight of the person in equator, weight of the person in equator is equal to mass into g. equatorல அது weight equatorல mg dash, g dash is equal to weight 3/5 times of normal weight, that is m into g. So இதை cancel பண்ணிட்டோம்னா, so g dash is equal to 3/5 times of g. So g dash என்னது, g dash equal to 3/5 times of g. Okay, now what is g dash? G dash is equal to at equator என்ன வரும், at equator இந்த லைனுக்கும் ஈக்குவேட்டர் பிளேனுக்கும் அந்த மாஸ் இங்கே வச்சுருக்காங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் 5 is equal to 0. Cos of this is square.
cos of 0 is equal to 1, அதோட ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் is equal to g minus r omega square g dash at equator. Right, at equator this is white. Now g dash value என்ன வந்திருக்கு, g dash is equal to now g dash g minus r omega square is equal to 3/5 g. g dash க்கு நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இந்த g இங்கே கொண்டு வரோம். g minus 3/5 g is equal to r omega square, that is r omega square, r omega is equal to 5 minus 3, 2/5 of 5 terms of g. So அவங்க என்ன calculate பண்ண சொல்கிறாங்க, so determine the speed. Speed means we have to calculate angular speed, omega, or omega square is equal to 2g divided by r, 2g divided by r, 2g divided by 5r, or omega is equal to 2 into g divided by 2 into g divided by 5 times into r under root is equal to 2. g oda value என்ன, g oda value is equal to 10 ன்னு எடுத்துக்கோ. Take 10 gs, g is equal to 10 acceleration இல்லையா meter per second square, g is equal to 10 meter per second square, and omega, this is not weight, this is omega divided by 5, radius of the sphere is equal to 6,400 kilometer அதை மீட்டரில் எழுதிக்க, ஏன்னா எல்லாம் MKS யூனிட்டில் போகுது. ஸோ இஸ் ஈக்குவல் டு இது பண்ண 2 that is 4, 2 into 2 4 divided by 64 into 10 to the power 3 plus 4, 6.64 into 10 to the power 64, 10 to the power 5 under root, whose values comes out to be 7.8 into 10 to the power minus 4. Calculated value is equal to 7.8 into 10 to the power radian per second. Radian per second. So the determined speed with which they have to, in the given condition, the speed, angular speed is equal to 7.84 into 10 to the power minus 4 radians per second.